ஒரு 36 ஆண்டு காலம் அம்மாவுக்கு வானமாகவும் இருந்தார், சிறகாகவும் இருந்தார் சசிகலா. பருவ சுகங்களை மறுதளித்து விட்டு மாலை சூட்டிய மணாளனோடு இருக்காமல் போயஸ் தோட்டமே கதி என்று கிடந்தார். அவங்க பொலிட்டிக்கல்ல பவர் செக்டர்ல அவங்க இல்லை. ஆனால் நிர்வாகத்தில் இருந்தவர் ஜெயலலிதா. சசிகலாவுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் குற்றச்சாட்டு அவர் மீதும் வைக்கப்பட்டு தண்டனை அவர் மட்டும்தான் அனுபவித்தார். பரப்பன அக்கரகாரத்தில் ஜெயிலில். ஏற்கனவே தமிழ்நாட்டு சிறையிலும் கலைஞர் ஆட்சி காலத்தில் அவர் அடைக்கப்பட்டார். மிகுந்த உறுதியாக ஜெயலலிதாவுக்கு பக்குவரமாக இருந்தார். உங்களுக்கு நினைவிருக்குமானால் நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஜிஎஸ்டி சாலையில் அவங்க பிரச்சாரம் முடிச்சுட்டு வருகிற பொழுது ஒரு லாரி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு கார் மேல மோதுகிறது. திட்டமிட்டு அவரை கொலை செய்ய அன்றைக்கு திட்டமிட்டார்கள். இன்றைக்கும் சசிகலா அம்மாவினுடைய கண்ணில் கண்ணீர் வந்துட்டே இருக்கும். அவங்க தொடச்சிட்டே இருப்பாங்க, கர்ச்சீப்பை மடிச்சு வச்சு. அந்த விபத்துல வந்தது. அவர்கள் எடப்பாடி தர்ம யுத்தத்தை அண்ணன் பன்னீர்செல்வம் நடத்திய பொழுது முதலமைச்சராக்கினார்கள். யார? எடப்பாடி பழனிசாமி. அவரை மீட்பதற்கு அவர் முயன்றிருக்க வேண்டும். பரப்பன அக்கரகாரத்தில் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அந்த நாட்டு முதலமைச்சரிடத்தில் பேசியிருக்க வேண்டும். எதையுமே செய்யல. பால் வளர்த்த முலையை கிள்ளி பல்லாங்குழி ஆடுவதைப் போல, சிரிப்புக்கு தோல்வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொல்வதைப் போல, முதலமைச்சர் என்கிற மகுடத்தை தந்த அந்த பெருமாட்டியை கட்சி விட்டு நீக்கி அவருடைய அரசியல் அத்தியாயத்திற்கு முடிவுரை எழுதிய கொடூரமானவன் எடப்பாடி பழனிசாமி.